السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العلي العليم. وقال عائشة قال نبينا صلى الله عليه وسلم قال إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلتها وصوموا يومها فإن الله تبارك وتعالى ينزل فيها لغروب الشمس إلى السماء الدنيا فيقول ألا من مستغفر فاغفر له ألا من مسترزق فارزق له ألا من مبتل فعافيه على كذا حتى يطلع الفجر أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்திற்கு அருள்கொடியாக அனுப்பப்பட்ட காத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலும் அவர்களின் வாழ்க்கை அடிச்சுவடுகளை சுன்னத்துகளை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியா அல்லாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ஈடேற்றமும் என்றென்று நின்றலோட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மளை இந்த உலகத்தில் படைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான எல்லா விதமான நியாமத்துகளையும் அருள் வளங்களையும் ரப்பல் ஆலமீனாகிய அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை நாம் வாழும் காலமெல்லாம் அவனுடைய இபாதத்துகளை அவனுடைய அமல்களை முழுமையாக செய்து அவனுடைய ரிலா என்னும் பாக்கியத்தை பெறக்கூடிய அந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கை முறைப்படி வாழ்ந்து நம்முடைய முகத்துக்கு முன்னால் ஒரு தடவையாது ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வார ஜும்ஆவில் இது ஷாபானுடைய மாதமாக இருப்பதால் இன்னும் ஓரிரு நாளில் பராத் என்னும் ஒரு சிறந்த இரவு வர இருக்கின்றது. அதை பற்றி சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் முழுவதுமாக நோன்பு வைப்பார்கள். ரமலானுக்கு அடுத்தபடியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் தான் அதிகமாக நோன்பு வைப்பார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸை சுட்டி காட்டினார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினால் கண்ணியமாக ஆக்கப்பட்ட ஒரு சிறந்த மாதம்தான் இந்த ஷாபானுடைய மாதம். காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான், ரஜபை அல்லாஹ் நம்மளுக்கு எப்படி பரக்கத்து தந்திருக்கின்றான் என்றால் அந்த ரஜபில் அல்லாஹ் மேராஜ் என்ற ஒரு சிறந்த இரவை நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். அதற்கு அடுத்து ரமலான், ஷாபான், இந்த ஷாபானுடைய மாசத்தை அல்லாஹ் நம்மளுக்கு பராத் என்ற ஒன்று சிறந்த இரவை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். அதுக்கு பிறகு ரமலான். ரமலானில் எல்லா இரவும் சிறந்த இரவுகள் தான். இருந்தாலும் லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஒரு உயர்தரமான அந்த இரவையும் அல்லாஹ் நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த 3 மாதத்தில் 3 இரவுகளை அல்லாஹ் நம்மளுக்கு சுட்டி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட அந்த 3 இரவுகள் என்றால் அந்த 3 இரவுகளும் மனிதர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான நாங்கள் அதிகப்படியான நன்மைகளை தருகின்றான் என்பதாக நம்ம ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்றோம். மிக்க அல்லாஹ்வினர்களே, அதனால்தான்
உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு நாள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், தாங்கள் ரமலானில் அதிகமாக நான் நோன்பு வைப்பதே, நான் எல்லா நாட்களும் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பீர்கள், ஆனால் குறிப்பாக ரமலானுக்கு அடுத்துள்ள மாதங்களில் நீங்கள் ஷாபானில் அதிகமாக நோன்பு இருக்கின்றீர்கள், அதற்கு காரணம் என்ன என்பதாக உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கேட்டார். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஒரு இரவு இருக்கின்றது, அந்த இரவில் தான் மனிதனுடைய அந்த வருடத்தினுடைய கணக்கு வழக்குகளை அல்லாஹ் முடித்து அல்லாஹ்விடத்தில் அந்த கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்கப்படுகின்றது. என்னுடைய கணக்கு வழக்குகளை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பரியாக இருக்க வேண்டும் என்பதால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிடத்தில் சொன்னார்கள். மிஷ்காத் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கின்றது. அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை எந்த அளவுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், இப்னு மாஜால வருகின்றது. இப்போ சொல்வார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷாபான், ஷாபானுடைய 15வது இரவு வந்து விட்டால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், ஃபகூமு லைலதாக, அந்த இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள், அல்லாஹ்வை அதிகமாக இபாதத் செய்யுங்கள், வஸூமு யௌமஹ, அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த பகலில் நீங்கள் முழுவதுமாக நோன்பு வையுங்கள். ஷாபான் 15 நீங்கள் என்ன செய்யுங்கள், அன்றைய இரவு நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக அமல் செய்யுங்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் நீங்கள் என்ன செய்யுங்கள், அடுத்த பகலில் நீங்கள் நோன்பு வையுங்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், இன்னல்லாஹ் தபாரக வ தஆலா யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸ், அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அன்றைய இரவு முதல் வானத்துக்கு வரான். அந்த முதல் வானத்துக்கு வந்து நாங்க இலா சமாய் துன்யா, வானத்தினுடைய முதல் வானத்துக்கு வரான், வந்து சொல்றான், அலாமின் முஸ்தக்பிரின், யாராவது என்கிட்ட இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு கேட்கறவங்க இருக்கின்றீங்களா, அல்லாஹ் கேட்கிறான். யாரு என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள நான் மன்னிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்றான், அல்லாமின் முஸ்தர்ஸுக்கின், யாராவது என்கிட்ட நீங்க ரிஸ்க் நாங்க உணவு அபிவிருத்தி நீங்க கேட்கிறீங்களா, அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு நான் என்ன செய்யறேன், உணவுடைய பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் முகத்தலில் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றீர்களா, அவங்களுக்கு நான் என்ன செய்யறேன், நான் ஷிஃபாவை தரேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் கதா ஹத்தா யத்லுல் ஃபஜர், அல்லாஹ் இப்படியே ஃபஜர் வரைக்கும் இப்படி என்ன செய்யறான், இந்த மக்கள்கிட்ட கேட்டுக்கினே இருக்கிறான். யாராவது என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கறீங்களா, யாராவது உணவுக்காண்டி என்கிட்ட தேவை கேட்கறீங்களா, யாராவது உடல் நோய் விட்டு இருந்தா அந்த நோய் விட்டு ஷிஃபாவுக்காண்டி கேட்கறீங்களா, நான் ஷிஃபாவை தரேன், நான் ரிஸ்கை தரேன், நான் பாவ மன்னிப்பு வழங்குறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் மிஷ்காத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த ஷாபானுடைய மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மாதமாக இது இருக்கின்றது என்றால், ஏகப்பட்ட விஷயங்கள், நமக்கு தேவையான 3 விஷயங்கள். ஒண்ணு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, 2வது மனிதனுக்கு தேவையான ஆக அசல் உணவு. இந்த உணவுடைய ரிஸ்குனுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றான். இன்னைக்கு உணவு ரிஸ்க் இல்லைன்னா மனிதனால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியுமா? மனிதனுக்கு இன்னைக்கு உணவு என்றது மனிதனுடைய தேவைகளில் மிக முக்கியமானதாக இருக்கு. அது இல்லாம என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். அதான் சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு கிடைச்சிச்சுன்னா அவனை விட இந்த உலகத்துல பாக்கி சரி யாருமே கிடையாது. உலகத்தை என்னென்ன பாவம் செய்யறோம், பாவம் செய்ய யாருன்னு இருக்கிறோமா, நான் அவளியா, நான் எந்த பாவமும் செய்யறது இல்லை, எத்தனாவது வகையில சின்ன பாவத்தை செஞ்சிருவோம், அந்த பாவத்தையும் மன்னிக்கிறது யாரு, கருணையாள அல்லாஹ் தான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எவ்வளவு முக்கியம் சொல்லுவாங்க. ஒரு கதை, ஒரு சர்ச்சில் ஃபாதரியார் வந்து என்ன செய்யறாரு, சர்ச்சில் என்ன செய்வோம், ஃபாதரியார் என்ன செய்வார், எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுப்பாரு. அந்த ஃபாதர் என்ன செஞ்சாருன்னா, சம்பாதிக்கணுன்றதுக்காக வேண்டி 50 ரூபா கொடுத்தா 50 ரூபா டோக்கன் வாங்கிக்கணும். 50 ரூபா டோக்கன் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். 50 ரூபா டோக்கன் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் சொல்லிட்டாரு. நம்ம எல்லாரும் பாவம் செய்யறோம், பொண்ணு 50 ரூபா டோக்கன் வாங்கினா எல்லாம் என்ன செஞ்சிடும், இறைவன் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிடும் சொல்லி கூட்டம் கியூல நிக்குது. 50 ரூபா டோக்கனுக்கு விற்கிறாரு பாவம் மன்னிப்ப.
பாவ மன்னிப்ப 50 ரூபா டோக்கனுக்கு விற்கிறாரு, எல்லாரும் வாங்குறாங்க. ஒருத்தன் மட்டும் 100 ரூபா கொடுத்தான். ஒருத்தவங்க மட்டும் 100 ரூபா கொடுத்தான். என்னப்பா டோக்கன் 50 ரூபா? இல்லை, எனக்கு 2 டோக்கன் கொடுங்கண்ணா. எனக்கு நீங்க 2 டோக்கன் கொடுக்கணும்னா மன்னிக்கிறது அல்ல மட்டும்தான். அப்ப இவர் என்ன செஞ்சாரு, பாவ மன்னிப்பு நான் தரேன், டோக்கன் வாங்குறதுனா பாவ மன்னிப்புன்னு சொன்னோன்னு ஒருத்தர் 2 டோக்கன் கேட்டான். சரி, நம்மளுக்கு தேவை பணம் அப்படின்னு சொல்லி அவர் 100 ரூபா வாங்கிட்டு 2 டோக்கன் கொடுத்துட்டாரு. இவர் என்ன செஞ்சாரு, நல்லா பணத்தை எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு போறாரு. ஒரு வழியா போகும்போது இவன் வந்துட்டான், கத்தி எடுத்துக்கிட்டு கழுத்துல கத்தி வச்சுட்டான். கழுத்துல கத்தி வச்ச உடனே பார்த்தாரு, ஏன்பா அதான் நீ வந்து டோக்கன் வேணும் மன்னிப்பு கேட்டு திருப்பி நீ பாவம் செய்யறிய, இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு நான் என்ன செஞ்சேன், ஒரு டோக்கன் வாங்கிட்டேன். இன்னும் இப்ப நான் செய்யறேன் இந்த பாவத்துக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு டோக்கன் வாங்கணும்னு சொல்லி சொன்னான். அப்போ மன்னிப்பு என்றது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். நாங்க மன்னிக்கிறோம் யார், ரப்பு. அந்த அல்லாஹ் கிட்ட மட்டும் நம்மளால மன்னிப்பு கேட்க முடியும். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அப்படிப்பட்ட ஒரு இரவுல கிடைக்குதுன்னா அந்த இரவுல நம்ம என்ன செய்யணும், இபாதத்தை நம்ம அதிகப்படுத்தணும். அல்லாஹ் கேட்கிறான், மன்னிப்பு கேட்கிறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா, நான் மன்னிக்கிறேன். மன்னிப்பு கேட்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா, நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கிறதுக்கு ரப்ப தயாராக்குறான். மன்னிப்பு கேட்கக்கூடிய மன்னிப்பு கேட்பதற்கு அடியானாகிய நாம் தயாராகும். ஆனா இன்றைய கால சூழ்நிலையில மக்கள் பாவம் செய்யறாங்க. நாங்க நாங்க ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் நாங்க சொன்னாங்க இல்லையா, கொள்ளு பணி ஆதம கத்தாவும் கத்தாயும் அத்தவாபும். நாங்க எல்லா மனிதனும் பாவம் செய்யக்கூடாது, யாரும் பாவம் செய்யக்கூடாது. ஆனா அந்த பாவம் செய்யக்கூடிய சிறந்தவர்கள் யாரு, அந்த மனிதர்கள் சிறந்தவர்கள் யாரு, தவாபும். தௌபா செய்யக்கூடியவங்க, நான் தௌபா செஞ்சுட்டேன், நான் அல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சேன், பாவம் மீட்சி பெறுறேன், அல்லாஹ் கிட்ட கேட்கறது. மன்னிக்கிறதுக்கு ரப்பு தயாராகிறான். இன்னைக்கு இன்றைய கால சூழ்நிலை மக்கள் அல்லாஹ் கிட்ட போயிட்டு நாங்க அல்லாஹ் கிட்ட எல்லாம் என்ன பாவத்தை மன்னிச்சுடுன்னு கேட்கறதுக்கு மனிதன் தயார. எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறோம், எத்தனை பேர் அப்படி வாழ்றோம். அதே மாதிரி ரிஸ்க், உணவு கொடுக்கறது யாரு, அல்லாஹ். உணவு கொடுக்கறது அல்லாஹ். ஆனா அதுக்குள்ள முயற்சிக்கு மனிதனுக்கு அல்லாஹ் தாக்கத்தை கொடுத்துரு. முயற்சி செய்யணும். ஒரு பறவை பறவை பாருங்க, காலையில கரண்ட் போயிடும், போயிட்டு என்ன செய்யும், சாயங்காலம் வரும்போது தன்னோட குஞ்சுங்களுக்கு உணவு கொடுக்கறது யாரு, அது தெரியுமா? இன்னைக்கு எனக்கு இந்த இடத்துல இது கிடைக்குன்னு தெரியாது. மாதா தக்சிப்பு கதா, நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் போதும் தெரியாது. ஆனா அதுக்குள்ள முயற்சி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு உணவு தேவையா, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்ல காலையில தொழுங்க, போந்துட்டு போங்க. வியாபாரமா, வியாபாரத்தை பண்ணுங்க. தொழிலா, எத்தனை தொழிலா பண்ணுங்க. அதனாலதான் உங்களுக்கு அல்ல என்ன செய்யறான், அதுலதான் அல்ல உங்களுக்கு உணவு நாங்க ரிஸ்க் வச்சிருக்கோம். இன்னைக்கு யாரும் அப்படி இல்லை. சில பேர்லாம் பார்த்தா இருப்பான், வீட்டுல இருந்து நல்லா கொடுப்பான்ல. எப்படி கொடுப்பான்ல? ஒரு ஊர்ல ஒரு அஜித் என்ன செஞ்சாராம், ஒரு ஊர்ல ஒரு அஜித் இருந்தார். அந்த ஊர்ல ஒரு பையன் இருந்தான். எப்ப பார்த்தும் வேலைக்கே போக மாட்டான். ஏம்பா என்ன வேலைக்கு போக வேண்டியது, ஏன் இப்படி இருக்கிறேன், இங்கேயும் சுத்தி நிற்கிறேன் அஜித் கேட்டார். சரி, அந்த அஜித் சில நசியத்தெல்லாம் பண்ண உடனே அவன் வேலைக்கு கிளம்பி போயிட்டான். சரி, அஜித் சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல, நம்ம சொன்ன பயான், நம்ம சொன்ன அறிவுரையை கேட்டு அந்த பையன் எங்க போயிட்டான், வேலைக்கு போயிட்டான்னு சொல்லி அஜித் ரொம்ப சந்தோஷம். போனவன் 2 நாள் திரும்ப வந்துட்டான். போனவன் 2 நாள்ல திரும்ப வந்துட்டான் அந்த பையன். அந்த வந்து அஜித்து கேட்டார், ஏன்பா ஆர்வமா வேலைக்கு போனேன், 2 நாள்லயே திருப்பி வந்துட்டு அப்படின்னு கேட்டு. அந்த பையன் சொன்னான், சரி நான் வேலைக்கு தான் கிளம்பி போனேன், நடந்து போயிட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் உடம்பு வலியா இருந்துச்சு. சரி ஒரு மரத்தடியில போய் படுக்கலாம், ஒரு மரத்தடியில படுத்துட்டேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன் இலை பாரலாண்டு. அப்போ அந்த மரத்துக்கு மேல ஒரு பறவை, அந்த மரத்துக்கு மேல ஒரு பறவை, நொண்டிக்கால் பறவை, அதனால பறக்க முடியல. நான் அந்த பறவையே பார்த்து நின்றேன். அப்போ இன்னொரு பறவை என்ன செய்யுது, உணவு கொண்டு வந்து நொண்டிக்கால் பறவைக்கு கொடுக்குது. நான் அப்பதான் யோசிச்சேன், நம்ம எதுக்கு வேலைக்கு போனோம், நம்ம வீட்டிலே இருந்து யாருன்னா என்ன செஞ்சிருவாங்க, உணவு கொடுத்துருவாங்க, ரிஸ்க்கு கொடுத்துருவாங்க சொல்லி நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு அந்த பையன். உடனே அந்த அஜித் 2 கேள்வி கேட்டார். முதல் கேள்வி, ஏன்பா இதுல நீ எந்த பறவைன்னு கேட்டார். இதுல நீ எந்த பறவை,
நீ நொண்டிக்கால் பறவையா இல்ல உணவு கொண்டு வந்து போறியான்னு கேட்டார். அவனுக்கு புரிஞ்சிச்சு, அல்ல என்ன நல்லாவே வச்சிருக்கிறான், எனக்கு கை கால் ஆப்பியத்தை கொடுத்துருக்கிறான், நான் நொண்டி இல்லை, அது முடியலங்க. அவரால் பட்ட படிக்க இருக்கிறாரு, வேலை செய்ய முடியாது, வீட்டுதான் இருக்கணும், உதவி செய்வான். அல்ல வேற பக்கத்துல உதவி கொடுப்பான். எனக்கு அல்ல எல்லாருமான ஆப்பியத்தை கொடுத்துருக்கிறான், நாங்க உடல் சலாமத்தை கொடுத்துருக்கிறான். நான் வந்து நொண்டிக்கால் குருவி கிடையாது, எனக்கு அல்ல என்ன மூடமாக்கலையே, எனக்கு சம்பாதிக்கிற தாக்கத்தை கொடுத்துருக்கிறான். அப்படிப்பட்ட நான் என்ன செய்யணும், வேலைக்கு நினைச்சு போகணும், நான் சம்பாதிக்கணும். அதுக்குதான் அல்ல எனக்கு இந்த தாக்கத்தை கொடுத்துருக்கான், எனக்கு அதுல உடல்ல நாங்க ஆப்பியத்தை கொடுத்துருக்கிறான். அப்ப இந்த காலகட்டத்துல வாலிபர்கள் பார்த்தோம்னா வீட்டிலேயே இருப்பாங்க, வியாபாரத்துக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம், சோம்பேறியாவே இருப்பான் மனுஷன். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம இப்படிதான் சொல்லணும். நாங்க நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த, நீங்க மக்கள் சொல்றாங்க இல்லையா, அல்லாஹ் நம்மளுக்கு இந்த தாக்கத்தை இதுக்கு வந்து நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்றாங்க இல்லையா, ஒரு வயசு வரைக்கும் நான் அதை கூட செட்டில் ஆகிடணும். இந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு இந்த எனர்ஜி கொடுக்கும் போது அமலும் செய்ய முடியும், நம்முடைய உணவுக்கு உண்டான தேவை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். அதே மாதிரிதான் நாங்க நமக்கு நோய் வருவதற்கு முன்னாடி நம்மளை தயார், நம்ம நோய் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், எல்லா விதமான அமலுக்கும் நம்ம என்ன செய்யணும், முழுமையா செய்யணும். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த ஷாபானுடைய மாசத்துல அந்த பராத் அந்த இரவுல என்ன செய்யறான், இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பு தான். என்ன செய்யுங்க, பாவம் பண்ணிட்டு கேளுங்க, பாவம் செஞ்சுருக்கிற உலகத்துல இந்த பள்ளியை விட்டு வெளியே போனா எல்லாமே பாவம். பாக்குறது பாவம், கேட்கறது பாவம், சொல்றது பாவம், நடக்கிற இடம் பாவம், கை வைக்கிற இடம் பாவம். பாவங்கள் மெய்ந்து போயிடுச்சு. தொழில் ஜீரத்தில் ஹயாத்து துனியா, இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மனிதனுக்கு ஒரு அலங்கார பொருள் ஆயிடுச்சு. எதை பார்த்தாலும் இவனுக்கு கவர்ச்சியா தெரியுது, எதை பார்த்தாலும் கவர்ச்சியா தெரியுது. அந்த கவர்ச்சியில இந்த மனிதன் எப்படி ஆயிட்டான், மூழ்கி போயிட்டான். அதெல்லாம் என்ன செய்ய மாட்டான், இந்த மனிதனுக்கு ரப்பு கண்ணுக்கு தெரியுது இல்ல, தொழுகை கண்ணுக்கு தெரியுது இல்ல, பள்ளி கண்ணுக்கு தெரியுது இல்ல, வார ஜும்மா இல்லைன்னா வருஷ பெருனா, வார ஜும்மா வருஷ பெருனா நடக்குதா இல்லையா, எல்லா உணர்த்தையும் ஏற்படும். நான் அஜித் ஒண்ணு புதுசா சொல்ல, நாங்க எல்லா மகளாலும் நடக்கிறது, நான் வார வாரம் சொல்றது. என் மகளால ஜும்மா போயிட்டு நான் அசருக்கு 4 பேர் இருப்பாங்க. இன்னும் இல்லையா, இங்க தொழிலுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மோதினருக்கு தெரியும், துறையமாவுக்கு தெரியும். இந்த பள்ளியில அசருக்கு அப்புறம் யாரு இருப்பா, 5 பேர் 10 பேர் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா ஜும்மாக்கு என் பள்ளி ஃபுல்லா ஆயிடும், பெருநாக்கு என் பள்ளி ஃபுல்லா ஆயிடும், கீழ் பள்ளி மேல் பள்ளி அதுக்கு மேல எல்லாம் ஃபுல்லாயிடும். 100 பேர் 150 பேர் சொல்லுவாங்க. ஆனா அடுத்து வரக்கூடிய பர்ல விட்டுருவாங்க. ஜும்மா வாஜிபு, ஜும்மா வாஜிபு. 4 ஜும்மா விட்டு நீங்க என்னங்க உங்களுக்கு இது அந்த இதுல வந்துடும். ஆனா நீங்க ஒரு பர்ல விட்டாலும் காப்பில் ஆயிடுவீங்க. என்ன சொல்றான், யாயுகல்லது நாமனும் தும்மா ஆமனும் தும்ம கப்பனும் தும்மா ஆமனும். அசல் பர்லு நீ சுபு பர்லு, ஆனா ஜும்மாக்கு வந்துட்டு, ஆனா அசல் யாரு, எனக்கு பர்ல் தான் அசல், எனக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய அசல் எனக்கு பர்லு. எத்தனை பேர் தொழுகிறோம், இது ஒரு பாவமா இல்லையா? இந்த பாவத்தை நம்ம எப்படி முயற்சி பண்றது, இந்த பாவத்துக்கு நம்ம அப்படிக்கிட்ட நம்ம என்ன செய்யணும், எல்லாம் நான் வருட ஃபுல்லா ஜும்மா மட்டும் தான் தோந்தேன், நான் மத்த வக்த விட்டுட்டேன், வருடம் ஃபுல்லா நான் ஜும்மா மட்டும் தான் தோந்தேன், மத்த வக்த விட்டுட்டேன், எல்லாம் என்ன மன்னிச்சு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. தௌபா செய்யறது முக்கியம் கிடையாது, தௌபாக்கு அப்புறம் உங்களுடைய அமலை நீங்க மாத்திக்கணும். தௌபாக்கு அப்புறம் உங்களோட அமலை மாத்தி. இன்னைக்கு கால சூழல் அப்படிதான், எல்லா மகனாலையும் இப்படிதான் இருக்கு. ஜும்மா விட்டா பெருனா, பெருனா விட்டா ஜும்மா, எல்லாம் பாதுகாப்பு. இந்த மக்கள் எந்த நிலைப்புல வாழ்றாங்க தெரியல. குல்லுமன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை நினைக்கிறீங்க, எல்லா ரப்பிக்குமா துகதிபான், சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய இது சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க எந்த நினைப்புல வாழ்றீங்க, நீங்க ரப்பு கிட்ட போய் தான் ஆகணும், அவங்ககிட்ட நீங்க கேள்வி சொல்லிதான் ஆகணும். அதை பத்தி சிந்தனை கிடையாது மனிதனுக்கு. நம்ம தொழுகலையே, அல்லாஹ் நம்மளுக்கு மௌத்துக்கு பேர் அல்லாஹ் என்ன கேட்பானே என்ற சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு பாவங்கள் பகிரங்கமாயிருச்சு, பாவங்கள் பகிரங்கமாயிருச்சு, பகிரங்கமா பாவம் செய்யறான். 4 சூத்துக்குள்ள செஞ்ச பாவத்தை இன்னைக்கு வெளிப்படையா செய்யறான் மனிதன். அல்லாஹ்வுடைய பயம் போயிடுச்சு, இறையச்சம் போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கலாம். உங்ககிட்ட இறையச்சம் போயிடுச்சு, தொழுகை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு இஸ்லாத்துடைய கண்ணியம் போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமிக்கவர்களே, அஜித் பயம் சொல்றது அஜித் நோக்கம் கிடையாது. எல்லாருமே தொழிலாளி ஆயிடணும், எல்லாருமே பாவமற்றவர்களா இருக்கணும். என்னங்க மகளால ஒரு அஜித் பயன் பண்ணணும்னா அதுக்கு நோக்கம் அதுதான்.
பயான் ஜும்மாக்கு பயன் பண்ணுவாங்க, ஜும்மாக்கு பயான் கிடையாது. இது பேர் என்ன? குத்பா. இது பயான் கிடையாது. பயான் யாராவது பண்ணலாம். இன்னைக்கு எல்லாருமே பயன் பண்றாங்க. பயானு எல்லாரும் தான் பண்றாங்க. கூகுள்ல படிச்சுக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு நான் ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க, பேசுறாங்க. இது குத்துபா. நம்ம என்ன செய்யணும்? நிலுக்கு அல்லா நிலையர்களே, நாங்க அல்லாஹ் நம்மளுக்கு சில நாட்களை கொடுக்குறான், சில மாதங்கள்ல சில இரவுகளை கொடுக்கும் போது அந்த இரவுகளை நம்ம சரிவர பயன்படுத்திக்கணுன்றதுதான் அந்த நாசம். சரி ஆயிட்டு பராத் வருது, அன்னைக்காவது உன்னுடைய என்னங்க நோம்பு வச்சு அன்னைக்காவது அல்லாவுடைய சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாம் நான் தவறு செய்ய மாட்டேன், அடுத்த பராத் வரைக்கும் நான் எந்த வக்தியும் விட மாட்டேன், 5 வேளை தொழுவேன். நீ எத்தனை பேர் செய்யணும்? அல்ல பாதுகாப்பாளர்களே, நாம என்ன செய்யணும்? இந்த ஷாபான் அடுத்து வரக்கூடிய ரமலான் நம்ம பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் நாங்க இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். இதை நம்ம பயன்படுத்தலைன்னா சொல்றாங்க. ஆயிஷா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான். ஆயிஷா சொல்றாங்க, நபிக்கு இந்த ஒண்ணுதாங்க மாதங்களே பிடிச்ச மாதம் ஷாபான் சொன்னாங்க ஆயிஷா. ஆனா நீங்க எத்தனை பேருக்கு தெரியும்? அரபி மாசமே நிறைய பேருக்கு தெரியும். அரபி மாசமே நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதம் தெரிஞ்ச மாதம் தெரியுமா? ரம்ஜான் மட்டும்தான். என்ன அப்பதான் கஞ்சி ஊத்துவாங்க, அந்த மாசம் மட்டும் இந்த மாதம் தெரியும். ரம்ஜானுக்கு அப்புறம் என்ன மாசம் கேளுங்க, அரபியில தெரியாது. ரம்ஜானுக்கு அப்புறம் அடுத்த மாசம் யாருமே கேளுங்க, நான் சொல்லிட்டேன், நீங்க துவா பண்ணி யாருமே கேளுங்க. ரம்ஜானுக்கு அப்புறம் என்ன மாசம் கேளுங்கள, அரபியில தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா ரமலான் மட்டும் இந்த மாதம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரி, அந்த மாசமாவது அமல் செய்த மக்கள். சகோதரர்களே, நம்ம என்ன செய்யணும்? இல்ல நமக்கு ஷாபான், நாங்க இந்த ஷாபான்ல இருக்கக்கூடிய நாம் அடுத்த ஷாபான்ல நமக்கு கிடைக்குமே தெரியாது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். பொதுவாகவே ஷாபானுடைய 15 நாங்க அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்த இரவுல பாக்கி கொடுத்தோம்னா, அந்த இரவுல தான் அல்லாஹ் உங்களுடைய முடிவு அல்ல என்ன செய்யறான்? தீர்மானிக்க. உங்களுடைய விதியை அல்லாஹ் தீர்மானிக்க. நீங்க அடுத்தடுத்து என்ன அடுத்து நீங்க என்னங்க ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையுடைய பிறப்பு அதோடைய இறப்பு அல்ல என்ன செய்யறான்? அன்னைக்குதான் முடிக்கிறான். ஃபீஹா இஃப்ரகுல்லு அம்ரின் ஹக்கீம். அல்ல அன்னைக்குதான் பாக பிரிவினை பண்றான். நீங்க நினைக்கிறீங்க 80 வயசுல மொத்தம் அல்ல உங்களுக்கு எப்படி எழுதிட்டான்? எதனா ஒரு பராத்தை எழுதிருப்போம். உங்களுக்கு எழுத மாட்டானா? எல்லாருக்கும் அல்ல நான் விதி எழுதி வச்சுட்டான். நீங்க நினைப்பீங்க நான் நாளைக்கு நாங்க என்ன செய்வேன், அந்த இடத்துக்கு போவோம். நாளைக்குன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்னல்லாஹ் இந்தஹு இல்முஸா. அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் 5 கேள்வி இருக்குது சொல்றாங்க அல்லாஹ் குர்ஆன்ல. 5 கேள்வி யாருக்கிட்டையும் கிடையாதான். நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. நான் சொல்றதுல கரெக்டா தான் பாத்துங்க. இன்னல்லாஹ் இந்தஹு இல்முஸா. உலகம் எப்போ அழியும்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? சொல்ல முடியுமா? 2012 2018 2021 உலகம் அழிஞ்சிருச்சா? அழியல. காரணம் இன்னல்லாஹ் இந்தஹு இல்முஸா. அல்லாஹ் கிட்ட சில கல்விகள் இருக்குது. 5 கல்வி. இந்த 5 கல்வி இந்த உலகத்துல மனுஷனால புரிஞ்சுக்க முடியாது. முதல் விஷயம் நாங்க கியாமத் எப்ப ஏற்படும், இந்த கல்வி யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் இருக்குது. மழை எப்போ வரும் யாருக்கு தான் தெரியும்? தெரியுமா உங்களுக்கு? வாடினாலே கணிக்க முடியல. டிசம்பர்ல மழை பெஞ்ச இவ்வளவு மழை பெய்யும் சொல்ல முடியுமா அவனால? நாளைக்கு அவன் சொல்லுவான், அன்னைக்கு பார்த்தா ஸ்கூல் லீவ் விட்டுருவான். பசங்க நல்ல வெயில் காயும். பாக்குற மாதிரி உலகத்துக்குள்ள கண்ணா நடக்குது. மழை எப்ப வரும்னு யாருக்குதான் தெரியும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். சொல்லிடுவான். அதனால பாருங்க எழுதி போட்டுருவாங்க. எல்லாம் ஸ்கேனிங் அங்க எழுதி போட்டிருப்பாங்க. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆனா பெண்ணா இங்கு சொல்வதற்கு கவர்மெண்ட் தடை. ஏன்னா நானும் சில விஷயம் பார்த்துருக்கு. என் மனைவி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கு. நாங்க குழந்தை இருக்கிற மாதிரி ஸ்கேன் எல்லாம் காட்டும். கண்ணெல்லாம் கதை பெரிய பேப்பர்ல படிங்க. நாங்க கட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், மாதா தக்ஷி பகதா. நாளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, நாளைக்கு நீங்க என்ன சம்பாதிக்க போறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு திடீர்னு உங்களுடைய எல்லாமே போனாலும் போயிடலாம். திடீர்னு அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கொடுத்தாலும் கொடுத்தலாம். அது யார் கையில இருக்குது? அல்லாஹ் கையில தான் இருக்கு. நாளைக்கு நான் 10,000 சம்பாதிச்சிருந்து யாரும் உங்களால உறுதியா சொல்ல முடியாது. நாளைக்கு 10,000 நீங்க இலக்க கூட செய்யலாம். நீங்க எங்க மௌத் ஆகுன்னு யாருக்கு தான் தெரியும்?
அல்லாஹ் தெரியும். நான் பிறந்த ஊர்ல நான் மௌத்தான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பிறந்த ஊர்லதான் நான் மௌத்தான்னு எத்தனை பேர் நான் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? இந்த 5 கல்வி அல்லாஹ் கிட்ட குர்ஆன்ல சொல்றான்ல, யாருக்கிட்டே இல்லையே. நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாவத்துல கழிக்கவே கூடாது. சரி, பாவத்தை கழிச்சு நாம என்ன செய்யணும்? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறந்த இரவுகளை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நம்ம பயன்படுத்தணும். பாருங்க, அந்த பராத்துல அல்லாஹ் சில பேரை மன்னிக்கவே மாட்டாங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு 8 பேரை சொல்றாங்க. அது முதல்ல யாருங்க? இறை மறுப்பாளர். அல்லாஹ்வை மறுக்கிறவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு தர மாட்டான். அல்லாஹ்க்கு இணை வைப்பவர், அல்லாஹ்க்கு இணை வைப்பவருக்கு அல்லாஹ் அந்த இரவு என்ன செய்ய மாட்டானா? பாவ மன்னிப்பு வழங்க மாட்டானா. 3வது சொல்றாங்க, பொதுவாகவே விரோதம் கொண்டிருப்பவர்கள், இவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 4வது சொன்னாங்க, உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள், இவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 5வது தாய் தந்தைக்கு நாங்க மரியாதை செலுத்தாதவர்கள், இவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். குடிகாரர்கள், இவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாங்க கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணிபவர்கள், இவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சூனியம் செய்பவர். அல்லாஹ் அந்த பராத்துடைய 15ல எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். இந்த 8 பேருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறது. எல்லாம் பாதுகாப்பு. இதை நாமெல்லாம் எந்த லிஸ்ட்லையும் நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். ஆக இந்த சகோதரர்களே, நம்மளுக்கு ஷாபான் என்றது நம்மளுக்கு ரமலானுடைய தயாரிப்பு. சொன்னாங்களா இல்லையா? நாங்க நீங்க இப்பத்துல நீங்க என்ன செய்யணும்? எப்படி நாங்க ஒரு வியாபாரத்தை நீங்க செய்யணும்னா, அந்த வியாபாரத்துக்கு முன்னாடி நீங்க தயார் பண்ணுங்க. பிரியாணி செய்யணும், வெங்காயம் வெட்டணும், தக்காளி வெட்டணும், அதுக்கு முன் தயாரிப்பு எப்படி பண்றீங்களோ, ரமலான் வரப்போது ரமலானுக்கு முன்னாடி நீங்க தயார் பண்ணுங்க. இப்பயே உங்க குடும்பத்துக்கு தேவையானது, இல்லைங்க உங்க பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு என்ன செய்யணும்? ரமலான் முழுக்க நீங்க எங்க இருக்கணும்? பள்ளியில இருக்கணும். பள்ளியில இபாதத் செய்யணும், பள்ளியில குர்ஆன் ஓதணும். இதுதான் ரமலான் நம்முடைய வேலை. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ரமலான கூட நோன்பு வைக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டா வேலை அதிகம். அந்த நிமிட சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய 15 வர்றதுனால நம்ம என்ன செய்யணும்? அந்த இரவு நம்ம அல்லாஹ்கிட்ட அதிகமா பாடணும். நம்ம என்ன செய்யணும்? அதிகமா என்ன செய்யணும்? நஃபில் தொழுகணும், அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹ்கிட்ட அதிகமா பாவம் மன்னிக்கணும். நம்ம பாவத்திலே இருக்கணும். அல்லாஹ் தான் இந்த உலகத்தை நம்ம மன்னிக்கிறதுக்கு இந்த உலகத்துல தகுதி யாருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த தகுதி வாய்ந்தவங்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு தேடணும். அதே மாதிரி அடுத்த நாள் நோன்பு வைக்கணும். நாங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப்ல இருந்து திங்கள் மக்ரிப், அதாவது விடிந்தால் திங்கட்கிழமை நோன்பு வைக்கணும். விடிந்தால் திங்கட்கிழமை நோன்பு வைக்கணும். ஆக நிமிடங்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் நாங்க நம்மளை மன்னிக்கிறதுக்கு ரப்பு தயாராக்குறான். அப்படிப்பட்ட அந்த ரப்பு கிட்ட நாம மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும்? உலகத்துல நீங்க எங்க வேணாலும் வெக்கப்படலாம். யாருக்கிட்ட வெக்கப்படக்கூடாது? ரப்பு கிட்ட வெக்கப்படக்கூடாது. ரப்பு கிட்ட வெக்கப்படுறவன் இந்த உலகத்துல அவன் தான் பெரிய நஷ்டவான். அல்லாஹ் கிட்ட வெக்கப்படுறவன் தான் இந்த உலகத்தை. எப்படி உங்களுடைய தாய் தந்தை கிட்ட நீங்க எதுவுமே கேட்கறதுக்கு வெக்கப்பட மாட்டீங்களோ, அதை விட மேலானவன் யாரு? அல்லாஹ். அவங்ககிட்ட போய் என்ன செஞ்சிரு? நீ சரணடைஞ்சிரு. எல்லாம் நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், நான் இப்படி எல்லாம் இருக்கேன், என்னை மன்னிச்சுடு. பராத்தோட சொன்னாங்க, இரவு பரக்கத்துக்குள்ள என்னை மன்னிச்சுடு. அல்லாண்டு நீங்க அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யறான்? கரீம்.